வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்சிக்யூ செட் 9 தான் பார்க்க போறோம். இதுல குறிப்பா நவம்பர் மந்த் 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடந்த பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, இது போல எங்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடந்த ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ, ஒரு 10 கொஸ்டின் நடக்குன்னு ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் நம்ம அருண் அகாடமியோட டெக்னிக்கல் டீமுக்கிட்ட 20 கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருந்தேன். அவங்க ஒரு வீடியோ இப்போ ரெடி பண்ணி நான் எனக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அதை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைலும் நம்ம அருண் அகாடமியோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவாங்க. நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க அதில் ஜாயின் பண்ணிட்டு அதை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? டவுன்லோட் பண்ணி உங்க ப்ரிப்பரேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல நான் எப்பயும் சொல்றதா, நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அருண் அகாடமி சேனலை பார்க்குறீங்கனாலும் சரி, அல்லது ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் தரமா பார்த்து இது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் கரண்ட் அஃபேர்ஸை அப் டு டேட்ல வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். இது அருண் அகாடமியின் அருண் சார் அவர்களால் தயாரிக்கப்பட்ட வங்கி நடப்பு நிகழ்வுகள் பற்றிய ஒரு விரிவான பார்வை. ஆமா, நவம்பர் 1 முதல் நவம்பர் 15, 2025 வரையிலான எஸ்பிஐ கிளார்க் மெயின்ஸ், ஐபிபிஎஸ் கிளார்க் மெயின்ஸ் போன்ற தேர்வுகளுக்கான முக்கியமான 10 கேள்விகளை, அதாவது கேள்வி எண் 81 முதல் 90 வரை நாம பார்க்க போறோம். சரி, ஒவ்வொரு கேள்வியையும் அதோட பதிலையும் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். கேள்வி எண் 81. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா (SBI) executed its first gold trade as a special category client (SCC) on the India International Bullion Exchange (IIBX) on which date? State Bank of India (SBI) இந்திய சர்வதேச புல்லியன் எக்ஸ்சேஞ்சில் IIBX-இல் ஒரு சிறப்பு வகை வாடிக்கையாளராக SCC தனது முதல் தங்க வர்த்தகத்தை எந்த தேதியில் மேற்கொண்டது? இதற்கான பதில் ஆப்ஷன் பி, 1 நவம்பர் 2025, அதாவது 1 நவம்பர் 2025. ஓகே, இதுல இந்த IIBX அப்புறம் சிறப்பு வகை வாடிக்கையாளர், இது ரெண்டும் என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கண்டிப்பா. முதல்ல IIBXனா என்னன்னு பார்ப்போம். இது குஜராத்ல கிஃப்ட் சிட்டில இருக்கிற ஒரு தங்க பரிவர்த்தனை மையம். வெளிநாடுகள்ல இருந்து தங்கத்தை இறக்குமதி செஞ்சு வர்த்தகம் செய்ய இது ஒரு பொதுவான வெளிப்படையான தளம். சரி. SBI 2024லேயே இதுல ட்ரேடிங் கம் கிளியரிங் மெம்பரா இணைஞ்ச முதல் வங்கி. ஆனா இந்த சிறப்பு வகை வாடிக்கையாளர், அதாவது SCCன்ற அந்தஸ்து மூலமா அவங்களோட பங்கு இன்னும் வளதாகும், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இந்த அந்தஸ்து மூலமா தங்க சந்தையை முறைப்படுத்துவதில் SBIயோட பங்கு இன்னும் வலுப்பெற்றிருக்கு. இது ஒரு முக்கியமான மைல்கல். இதனால யாருக்கு நேரடி நன்மை? முக்கியமா சிறு மற்றும் நடுத்தர நகைக்கடை உரிமையாளர்களுக்கு, அதாவது MSME ஜுவல்லர்ஸ்க்கு ரொம்ப நன்மை கிடைக்கும். அவங்க இறக்குமதி செஞ்ச தங்கத்தை நல்ல விலையில எளிதா வாங்க முடியும். ஓ, அப்படியா? ஆமா, இதுக்கு முன்னாடி இருந்த சிக்கல்கள் இப்போ குறையும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சது. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் மூலமா சொன்னா இன்னும் தெளிவா இருக்கும். தாராளமா. நீங்க ஒரு சின்ன நகைக்கடை வச்சிருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தங்கம் வாங்கணும்னா பெரிய மொத்த வியாபாரிகளை தான் சார்ந்திருக்கணும். ஆமா, அவங்க சொல்றதுதான் விலை. ஆனா இப்போ IIBX மற்றும் SBIயின் இந்த முயற்சியால ஒரு பெரிய சந்தையில நீங்களே நேரடியா வெளிப்படையான விலையில தங்கத்தை வாங்க முடியற மாதிரி இது அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு நல்ல விலையும் தரமும் உறப்பாக்கப்படும். அருமை. அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி எண் 82. The EPFO launches Employees Enrollment Scheme 2025 was launched during the celebration of which event? EPFOவின் ஊழியர் சேர்க்கை திட்டம் 2025 எந்த நிகழ்வின் கொண்டாட்டத்தின் போது தொடங்கப்பட்டது? இதற்கான பதில் சி, EPFOவின் 73rd ஃபவுண்டேஷன் டே, அதாவது EPFOவின் 73வது நிறுவன நாள். ஓகே, இந்த ஊழியர் சேர்க்கை திட்டம் 2025 பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இதோட நோக்கம் என்ன? EPFO, அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அவங்களோட 73வது நிறுவன நாள் விழாவுல இந்த ஊழியர் சேர்க்கை திட்டம் 2025 அறிமுகப்படுத்தினாங்க. சரி. மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இத புதுதில்லியில நவம்பர் 1, 2025 தொடங்கி வச்சாரு. இது ஒரு 6 மாசத்துக்கு, அதாவது ஏப்ரல் 30, 2026 வரைக்கும் செயல்பாட்டுல இருக்கும். 6 மாசமா? எதுக்காக? இதோட முக்கிய நோக்கமே இதுவரைக்கும் EPFOல பதிவு பண்ணாத தகுதியான ஊழியர்களை சேர்க்கிறது தான்.
அது மட்டும் இல்லாம நிறுவனங்கள் தானா முன்வந்து விதிகளை பின்பற்ற வைக்கிறது தான். அப்போ இதுவரை பதிவு பண்ணாத நிறுவனங்களுக்கு அபராதம் இருக்குமே? அதுலதான் ஒரு பெரிய சலுகை இருக்கு. இந்த திட்டத்தின் கீழே இணையற நிறுவனங்கள் அவங்க நிறுவனத்துக்கு வெறும் 100 ரூபாய் அபராதம் கட்டினா போதும். வெறும் 100 ரூபாயா? ஆமா, இந்த ஒத்த அபராதம் 3 EPF திட்டங்களுக்கும் பொருந்தும். இதனால இணக்கம் ரொம்ப சுலபமாகுது. அது மட்டும் இல்லாம இந்த 6 மாசத்துல இணையற நிறுவனங்கள் மேல EPFO எந்த நடவடிக்கையும் எடுக்காதுன்னு ஒரு உத்தரவாதமும் கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுதா? ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. அப்போ இது ஒரு வாய்ப்பு மாதிரி. ஆமா, உதாரணத்துக்கு ஒரு சின்ன நிறுவனம் அவங்க ஊழியர்களுக்கு இதுவரைக்கும் PF வசதி கொடுக்கலன்னு வச்சுப்போம். சட்டப்படி அது தப்பு. ஆனா இந்த புதிய திட்டம் அந்த நிறுவனத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. வெறும் 100 ரூபாய் அபராதம் கட்டி எந்த பெரிய சட்ட நடவடிக்கையும் இல்லாம அவங்க ஊழியர்களை PF திட்டத்துல சுலபமா சேர்த்துடலாம். மிகச் சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி. கேள்வி எண் 83. The Reserve Bank of India, RBI, proposes new rules for same-day credit for cross-border remittances as part of which vision document? இந்திய ரிசர்வ் வங்கி RBI வெளிநாட்டு பண பரிமாற்றங்களுக்கு அதே நாளில் வரவு வைக்கும் புதிய விதிகளை எந்த தொலைநோக்கு ஆவணத்தின் ஒரு பகுதியாக முன்மொழிந்துள்ளது? இதுக்கு சரியான பதில் C, RBI's Payments Vision 2025. அதாவது RBIயின் Payments Vision 2025. ஓகே, வெளிநாட்டு பணம் அதே நாள்ல கிரெடிட் ஆகணும்னு சொல்றாங்க. இது நடைமுறைக்கு வந்தா என்னென்ன மாற்றங்கள் வரும்? இது பண பரிவர்த்தனையில ஒரு பெரிய பாய்ச்சல். இதோட முக்கிய நோக்கம் வேகம், வெளிப்படைத்தன்மை, அப்புறம் செயல்திறனை அதிகப்படுத்துறது தான். எப்படி? இந்த புதிய விதிகளின்படி அந்நிய செலாவணி சந்தை நேரங்கள்ல, அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அவர்ஸ்ல வர்ற பணம் அதே வணிக நாள்ல பெரிநாளியோரோட கணக்குல வரவு வைக்கப்படணும். ஒருவேளை சந்தை நேரம் முடிஞ்ச பிறகு பணம் வந்தா? அப்படி வந்தா அடுத்த வணிக நாள்ல வரவு வைக்கப்படும். இது உறுதி செய்ய வங்கிகள் அவங்களோட வெளிநாட்டு கணக்குகளை, அதாவது நாஸ்ட்ரோ அக்கவுண்ட்டை ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் ஒரு முறை சரிபார்க்கணும். அடேங்கப்பா! அது மட்டும் இல்ல, நேராக செயலாக்கும் முறை, அதாவது ஸ்ட்ரெயிட் த்ரூ ப்ரோசஸிங், சுருக்கமா STP கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முழுமையான தானியங்கி அமைப்பு. இதனால மனித தவறுகளும் தாமதமும் குறையும். புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுது. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் சொல்லுங்க. சொல்றேன். உங்க உறவினர் ஒருத்தர் அமெரிக்காவிலிருந்து உங்களுக்கு பணம் அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. பழைய முறையில அந்த பணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வர 2 இல்ல 3 நாள் கூட ஆகலாம். ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா இந்த புதிய விதியின்படி அவர் இந்திய நேரப்படி மதியம் அனுப்புனா அன்றைக்கே சாயங்காலத்துக்குள்ள உங்க கணக்குல பணம் வந்துரும். இது அவசர தேவைகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அருமை. அடுத்த கேள்வி. கேள்வி எண் 84. What is the full form of Smart Crop, the project launched by the SBI Foundation? SBI அறக்கட்டளையால் தொடங்கப்பட்ட ஸ்மார்ட் கிராப் திட்டத்தின் முழு வடிவம் என்ன? பதில் B, Sustainable Monitoring and Real-Time Tracking for Crop Resilience and Optimal Practices. தமிழ்லையும் அதே தான் சொல்றோம். Sustainable Monitoring and Real-Time Tracking for Crop Resilience and Optimal Practices. பெயர் ரொம்ப நீளமா இருக்கு. இந்த திட்டம் என்ன செய்யுது? பெயர் நீளமா இருந்தாலும் இதோட செயல்பாடு ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது SBI வங்கியோட CSR பிரிவான SBI அறக்கட்டளை ஆரம்பிச்ச ஒரு 3 வருஷ கால திட்டம். ஓகே, இதுல தொழில்நுட்பத்தோட பங்கு என்ன? இதுல செயற்கைக்கோள் படங்கள், ரிமோட் சென்சிங், அப்புறம் AI ML தொழில்நுட்பம் எல்லாம் பயன்படுத்தி பயிர்கள்ல ஏற்படுற பாதிப்புகளை நிகழ்நேரத்துல கண்காணிக்கிறாங்க. நிகழ்நேரத்திலயா? அப்போ ஒரு பூச்சி தாக்குதல் வரப்போகுதுன்னா முன்கூட்டியே சொல்லிடுமா? கிட்டத்தட்ட அப்படிதான். பருவநிலை மாற்றம், பூச்சிகள், நோய்கள், மண் சிதைவு மாதிரியான ஆபத்துகளை முன்கூட்டியே தடுத்து தடுப்பு நடவடிக்கை எடுக்க இது உதவும். இது எந்த விவசாயிகளுக்கு பயனளிக்கும்? இந்த திட்டம் கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவில் இருக்கிற 8000க்கும் மேற்பட்ட சிறு விவசாயிகளுக்கு பயனளிக்கும். குறிப்பா கொண்டைக்கடலை, துவரம்பருப்பு மாதிரியான பருப்பு வகை பயிர்கள்ல கவனம் செலுத்துது. புரிஞ்சுதா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் மூலமா சொல்லுங்களேன். கண்டிப்பா. நீங்க ஒரு விவசாயி, துவர பயிர் செஞ்சிருக்கீங்க. உங்க பயிர்ல ஒரு நோய் தாக்க போதுன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது. ஆமா, அது தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஆனா இந்த ஸ்மார்ட் கிராப் திட்டம் செயற்கைக்கோள் மூலமா உங்க வயலை கண்காணிச்சு நோய் தொற்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மொபைலுக்கு ஒரு எச்சரிக்கை மெசேஜ் அனுப்பிடும். அப்போ சரியான நேரத்துல மருந்து தெளிச்சு பயிரை காப்பாத்திடலாம். அருமையான திட்டம். ஆமா. கேள்வி எண் 85. The Unique Identification Authority of India, UIDAI, has launched a long-term roadmap to modernize the Aadhaar ecosystem called what? இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UIDAI
ஆதார் அமைப்பை நவீனப்படுத்த ஒரு நீண்டகால திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன் பெயர் என்ன? பதில் பி. ஆதார் விஷன் 2032. அதாவது ஆதார் விஷன் 2032. ஆதார் விஷன் 2032. இதுல என்னென்ன புது அம்சங்கள் இருக்கு? இது ஆதார் அமைப்பு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு திட்டம். செயற்கை நுண்ணறிவு, பிளாக் செயின், குவாண்டம் கம்ப்யூட்டிங், அப்புறம் அடுத்த தலைமுறை என்கிரிப்ஷன் மாதிரியான நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஆதார் அமைப்பை இன்னும் பாதுகாப்பானதாவும் அறிவார்ந்ததாவும் மாத்துறது தான் இதோட நோக்கம். இதுல பிளாக் செயின், குவாண்டம் கம்ப்யூட்டிங் எல்லாம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கும்? சொல்றேன். உதாரணத்துக்கு பிளாக் செயின் தொழில்நுட்பம் நம்ம பதிவுகளை யாராலையும் மாத்த முடியாதபடி பாதுகாக்கும். புதிய என்கிரிப்ஷன் தரநிலைகள் நம்மளோட டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்துக்கு, அதாவது டிபிடிபி ஆக்டுக்கு இணக்கமா இருக்கிறத உறுதி செய்யும். ஓ, அப்ப பாதுகாப்பு இன்னும் பல மடங்கு அதிகமாகுமா? ஆமா. இந்த திட்டத்தை செயல்படுத்த UIDAI தலைவர் நீல்கந்த் மிஸ்ரா தலைமையில ஒரு உயர்மட்ட நிபுணர் குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு. புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சுது. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இதை இப்படி நினைச்சுக்கோங்க. உங்க ஆதார் கார்டு ஒரு டிஜிட்டல் லாக்கர் மாதிரி. இந்த ஆதார் விஷன் 2032 திட்டம் அந்த லாக்கருக்கு பல அடுக்குகள் கொண்ட உடைக்கவே முடியாத ஒரு பூட்டை போடுற மாதிரி. அப்போ நம்ம தகவல்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும், ஆனா தேவைப்படும் போது நமக்கு எளிதா கிடைக்கும். மிகச்சரி. அடுத்தது கேள்வி எண் 86. NPCI International Payments Limited, NIPL, partnered with which entity to launch UPI-based payments in Malaysia? மலேசியாவில் UPI அடிப்படையிலான பணம் செலுத்தும் முறையை அறிமுகப்படுத்த NPCI International Payments Limited, NIPL, எந்த நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்துள்ளது? இதற்கு பதில் ஆப்ஷன் பி, ரேசபே கர்லெக். அதாவது ரேசபே கர்லெக். மலேசியாலயும் UPI வந்துருச்சா? இது இந்திய பயணிகளுக்கு எவ்வளவு பெரிய வசதி! ஆமா, இது ஒரு மிகப்பெரிய வசதி. NIPL ரேசர்பே கர்லக் நிறுவனத்தோட சேர்ந்து மலேசியால UPI கட்டண சேவையா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனால மலேசியாக்கு போற இந்திய பயணிகள் அவங்க UPI செயலிகளை பயன்படுத்தியே அங்க இருக்கிற கடைகள்ல பணம் செலுத்த முடியும். அப்போ இனிமே பணத்தை மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. தேவையே இல்ல. உடனடியாவும் பாதுகாப்பாவும் பணம் செலுத்தலாம். ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, 2024ல 1 மில்லியனுக்கும் அதிகமான இந்திய சுற்றுலா பயணிகள் மலேசியாவுக்கு போயிருக்காங்க. ஆனா நிஜ வாழ்க்கை உதாரணம் ரொம்ப நேரடியாவே இருக்கு. ஆமா, நீங்க மலேசியாவுக்கு சுற்றுலா போறீங்க. அங்க ஒரு கடையில பொருள் வாங்கும்போது உங்க மொபைல்ல இருக்கிற ஜிபே இல்ல போன்பே ஆப்பை திறந்து QR கோடை ஸ்கேன் பண்ணி சுலபமா பணம் கட்டலாம். இதுதான் நேரடி பயன். சரி, அடுத்த கேள்வி. கேள்வி எண் 87. What is the new name for the National Bank for Financing Infrastructure and Development? National Bank for Financing Infrastructure and Development, NABFED, இன் புதிய பெயர் என்ன? சரியான பதில் சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பேங்க், IDB. தமிழ்ல உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வங்கி, IDB. NABFEDக்கு எதுக்காக பெயர் மாற்றம்? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? இது வெறும் பெயர் மாற்றம் இல்ல, ஒரு சீனலக ரீதியான நகர்வு. நாஃபிட் 2021ல நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமா நம்ம நாட்டோட உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி உதவி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வங்கி. சரி, ஆனா இந்த பெயர் மாற்றம் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வங்கி என்ற பெயர் ஆசிய வளர்ச்சி வங்கி அல்லது உலக வங்கி மாதிரி கேக்குதே. அதுதான் காரணமே. ஆசிய வளர்ச்சி வங்கி சர்வதேச நிதி நிறுவனம், அதாவது IFC மாதிரியான உலகளாவிய அமைப்புகளோட இந்த நிறுவனத்தை ஒப்பிடுற மாதிரி இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஓ, அப்போ சர்வதேச முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்காகவா? சரியா சொன்னீங்க. இந்த IDB என்ற பெயர் உலகெங்கிலும் உள்ள முதலீட்டாளர்களுக்கு அதோட நோக்கத்தை தெளிவா உணர்த்தும். இதனால எல்லை தாண்டிய உள்கட்டமைப்பு நிதி திரட்டுறது, சர்வதேச மூலதனத்தை ஈர்க்கிறது எல்லாம் சுலபமாகும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இதுக்கு ஒரு உதாரணம். நம்ம ஊர்ல ஒரு புதிய பெரிய பாலம் கட்டுறாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு பெரிய அளவுல நிதி தேவை. நாஃபிட், அதாவது இப்போ IDB இந்த மாதிரி பெரிய திட்டங்களுக்கு நீண்ட கால கடன் கொடுக்கும். இந்த பெயர் மாற்றத்தால இந்த வங்கி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்தும் எளிதா நிதி திரட்டி இன்னும் நிறைய திட்டங்களுக்கு உதவ முடியும். ஆமா, அதுதான் நோக்கம். கேள்வி எண் 88.
Which two multilateral development banks, MDBs, have committed $800 million each for phase 1 of the Amaravati Capital Development Project? அமராவதி தலைநகர் மேம்பாட்டு திட்டத்தின் முதல் கட்டத்திற்காக எந்த 2 பலதாப்பு வளர்ச்சி வங்கிகள் தலா $800 மில்லியன் வழங்க உறுதியளித்துள்ளன? இதற்கு பதில் சி. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஏடிபி அண்ட் வேர்ல்ட் பேங்க். ஆசிய வளர்ச்சி வங்கி ஏடிபி மற்றும் உலக வங்கி. தலா $800 மில்லியன் மொத்தம் $1.6 பில்லியன். இது ரொம்ப பெரிய தொகை. ஆமா, சுமார் 14,600 கோடி ரூபாய். ஆந்திர பிரதேசத்தோட தலைநகரான அமராவதி மேம்பாட்டு திட்டத்தோட முதல் கட்டத்துக்காக இந்த 2 வங்கிகளும் இந்த தொகையை வழங்க உறுதியளிச்சிருக்காங்க. ஒரு மாநில தலைநகரை உருவாக்குறதுக்கு சர்வதேச வங்கிகள் ஏன் இவ்ளோ பெரிய தொகையை கொடுக்கறாங்க? ஒரு புதிய நகரத்தை உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. சாலைகள், பாலங்கள், அரசு கட்டிடங்கள், குடிநீர் வசதிகள்னு பல்லாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் ஒரு மாபெரும் திட்டம் அது. ஆமா, ஒரு மாநில அரசால மட்டுமே இதை செய்யறது கஷ்டம். அதனாலதான் உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி மாதிரியான சர்வதேச அமைப்புகள் இந்த மாதிரி பெரிய திட்டங்களுக்கு கடன் கொடுத்து உதவுறாங்க. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். நிச்சயமா. அடுத்தது கேள்வி எண் 89. The Department of Financial Services, DFS, launched the Financial Inclusion Saturation Program to promote enrollment under which schemes, among others? நிதி சேவைகள் துறை DFS தொடங்கிய நிதி உள்ளடக்கல் பூரணத்துவ திட்டம் மற்ற திட்டங்களுடன் எந்த திட்டங்களின் கீழ் சேர்க்கையை ஊக்குவிக்கிறது? பதில் பி. PMJDY and PMJDB. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மற்றும் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. நிதி உள்ளடக்கல் பூரணத்துவ திட்டம். இது என்ன திட்டம்? ஏற்கனவே ஜன்தன் யோஜனாலாம் இருக்கே. நல்ல கேள்வி. நிதி சேவைகள் துறை ஜூலை முதல் செப்டம்பர் 2025 வரை இந்த சிறப்பு திட்டத்தை நடத்தினாங்க. இதோட முக்கிய நோக்கம் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா PMJDY, அதாவது வங்கி கணக்கு இல்லாதவங்களுக்கு கணக்கு தொடங்குறது. அப்புறம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா PMJJBY, அதாவது ஆயுள் காப்பீடு திட்டம். ஆமா, இந்த 2 திட்டங்கள்லயும் இன்னும் அதிக மக்களை சேர்க்கிறது தான் நோக்கம். அது மட்டும் இல்லாம செயலிழந்து கிடக்கிற கணக்குகளை மீண்டும் செயல்பட வைக்கிறதும் இந்த திட்டத்தோட ஒரு பகுதி. இதுல மோசடிகளை தடுக்கவும் ஏதாவது நடவடிக்கை இருக்கா? இருக்கு. DPIP, அதாவது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம்னு ஒரு அமைப்பு மோசடியான பரிவர்த்தனைகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆபத்து எச்சரிக்கைகளை கொடுக்கும். ஓ, அப்போ வங்கிகளும் வாடிக்கையாளர்களும் உஷாராயிடலாம். ஆமா, மோசடி நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்க முடியும். புரிஞ்சுதா? புரிஞ்சது. இதுக்கான உதாரணம் ரொம்ப தெளிவு. அரசாங்கத்தோட நலத்திட்டங்கள் எல்லாருக்கும் போய் சேர்றத இது உறுதி செய்து. சரியா சொன்னீங்க. சரி, நம்ம இறுதி கேள்விக்கு வந்துட்டோம். கேள்வி எண் 90. The Asian Development Bank ADB signed a Sovereign Exposure Exchange Agreement EEA of what value with the World Bank? ஆசிய வளர்ச்சி வங்கி ADB உலக வங்கியுடன் எவ்வளவு மதிப்புள்ள இறையாண்மை இடர் பரிமாற்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? இதற்கு பதில் பி. $3 பில்லியன், அதாவது $3 பில்லியன். இறையாண்மை இடர் பரிமாற்ற ஒப்பந்தம். இது கேட்க ரொம்ப சிக்கலா இருக்கே. இத கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கண்டிப்பா. இது ஒரு புத்திசாலித்தனமான நிதி பண்டமாற்று முறைன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ADB ஒரு குறிப்பிட்ட A என்ற நாட்டுக்கு ரொம்ப அதிகமா கடன் கொடுத்திருக்குன்னு வச்சுப்போம். சரி. அதே மாதிரி உலக வங்கி B என்ற நாட்டுக்கு அதிகமா கடன் கொடுத்திருக்கு. இதனால ஏதாவது ஒரு நாட்டுல பிரச்சனை வந்தா அந்த வங்கியோட நிதிநிலை பாதிக்கப்படலாம். இதுக்கு பேரு தான் இடர்ச்செறிவு. ஓ, அப்போ இந்த ஒப்பந்தம் மூலமா அவங்க கடன் பத்திரங்களை மாத்திக்கிறாங்களா? மிகச்சரியா. ADB தன்னோட A நாட்டுக்கான கடன் பத்திரங்கள்ல ஒரு பகுதியையும் உலக வங்கி தன்னோட B நாட்டுக்கான கடன் பத்திரங்கள்ல ஒரு பகுதியும் பரிமாறிக்குவாங்க. இதனால 2 வங்கிகளோட கடன் அபாயமா சமமா பகிரப்படுது. ஆமா, எந்த ஒரு நாட்டின் மீதும் அதீத சார்பு இருக்காது. இதோட மறைமுக பலன் என்னன்னா, இப்படி இடரை குறைக்கிறதால அவங்களோட கடன் வழங்கும் திறன் அதிகமாகுது. அதாவது புதுசா மூலதனம் இல்லாமலேயே அவங்களால வளரும் நாடுகளுக்கு இன்னும் அதிக கடன் கொடுக்க முடியும். புரிஞ்சுதா? ரொம்ப நல்லா புரிஞ்சுது. இது ஒரு புத்திசாலித்தனமான நிதி பொறியியல். ஆமா, இது ADB உலக வங்கியோட செய்யற முதல் EEA ஒப்பந்தம். ஆனா ADBக்கு இது 6வது ஒப்பந்தம்.
அருமை. இந்த 10 கேள்விகள் மற்றும் அதோட விரிவான விளக்கங்கள் மூலமா வங்கித்துறை தொடர்பான சமீபத்திய நடப்பு நிகழ்வுகள் குறித்து எங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கு. ஆமா, இந்த கலந்துரையாடல் உங்க தேர்வுகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். நன்றி. நாம் இன்று பார்த்த இந்த மாற்றங்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் ஒரு சாமானியரின் வங்கி அனுபவத்தை எப்படி மாற்றியமைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் சிந்தனைக்கு விட்டுச் செல்கிறோம். நன்றி. ஓகேங்க, இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன் ஐடியா இருக்குன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.